ஒரு நாள் கோவிலுக்கு இளைஞன் ஒருவன் சென்றான். அந்த கோவில் சுவற்றில் பெருமாள் விக்கிரகம் இருந்ததை பார்த்து அருகில் நின்று கவனித்தான். அதன் கீழே ஒரு கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டு எழுத்துக்கள் ஒன்றுமே புரியாத போல் இருந்தது. ஆனால் அவருக்கு அந்த எழுத்துக்களை படிக்க தெரியும். அதனால் அதை படித்து பார்த்தான். அந்த கல்வெட்டில் இந்த பெருமாளுக்கு யார் ஒரே சமயத்தில் 100 குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்கிறாரோ அவருக்கு ராஜா பதவி கிடைக்கும் என்று எழுதியிருந்தது. அதை படித்த கந்தன், அடடா, ராஜா பதவி என்றால் சும்மாவா? ஒரு மந்திரி பதவிக்கே லட்சமாக செலவழித்து அலைகின்றனர். அப்படி இருக்கும்போது 100 குட தண்ணீர் அபிஷேகம் செய்தால் ராஜா பதவி கிடைக்கிறதே என்று நினைத்து வியந்து நின்றான். உடனே ஓடி சென்று ஒரு குடத்தை எடுத்து பக்கத்தில் இருந்த குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தான். மனதிற்குள் 1, 2 என எண்ணிக்கொண்டே அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தான். இப்பொழுது 70, 80, 90 குடம் ஆயிற்று. உடனே இளைஞன் புலம்ப ஆரம்பித்தான். என்னடா இது, 95 குடம் அபிஷேகம் செய்தாயிற்று. ராஜா பதவிக்கான அறிகுறி ஒன்றுமே தெரியவில்லையே. கிரீடத்தை எடுத்துக்கொண்டு யாராவது வருகின்றனரா என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். அப்படி யாரும் அங்கு வரவில்லை. இளைஞனுக்கு இருந்த பொறுமையும் குறைந்தது. சரி, எப்படியாவது 100 குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்து விடுவோம் என்று எண்ணி மறுபடியும் குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்தான். 96, 97, 98 குடம் ஊற்றினார். மீண்டும் ராஜா பதவிக்கான அறிகுறியே காணோம் என்று புலம்பினான். பொறுமையை இழக்க ஆரம்பித்தான். 99வது குடமும் அபிஷேகம் ஆகிவிட்டது. பலன் தெரியவில்லை. 100வது குடம் தண்ணீர் கொண்டு வந்து 100 என்று சொல்லி குடத்தை பெருமாள் தலையில் போட்டுடைத்தான். உடனே இவர் முன் பெருமாள் தோன்றி, பக்தா, நீ 100 குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்தது குறித்து மகிழ்ந்தேன். ஆனால் பொறுமையை இழந்து 100வது குடத்தை என் மேல் போட்டு உடைத்தது பெரிய அபச்சாரம். 100வது குடத்து தண்ணீரையும் பொறுமையுடன் அபிஷேகம் செய்திருந்தால் உனக்கு ராஜா பதவி கிடைக்க ஏற்பாடு செய்திருப்பேன். நீ கடைசி நேரத்தில் பொறுமையை இழந்து அபச்சாரம் செய்து விட்டதால் பொறுமைக்கு அடையாளமாக கழுதையாக 7 பிறவி எடுத்து பின்னர் மனித ஜென்மம் கிடைக்கும் போது மீண்டும் எனக்கு 100 குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்தால் ராஜா பதவி கிடைக்கும் என்று கூறி மறைந்து விட்டார். பொறுமை என்பது வெற்றியை பெற்றுத்தரும் முக்கியமான குணமாகும். ஒருவருக்கு எல்லா திறமைகளும் இருந்து பொறுமை இல்லாவிட்டால் அவர் வெற்றி பெறுவது கடினம். பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். என்ன நண்பர்களே, இதை பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும். அது மட்டுமல்ல, ஓம் என்ற மந்திர சொல்லை இப்போது 3 முறை மனதில் சொல்லிய பிறகு ஓம் என்று கமெண்டில் பதிவு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். செய்து பாருங்கள் நண்பர்களே. ஒரு தொழிலதிபர் மகன் ஒரு நாள் தன் தந்தையிடம் எளிதில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு தந்தை தன் வீட்டை ஒட்டியிருந்த தோட்டத்திற்கு தன் மகனை அழைத்து சென்றார். தோட்டத்திற்கு சென்று அங்கு மூடி வைத்திருந்த ஒரு கூடையை அப்படியே தூக்கினார். அதுவரை அதன் உள்ளே அடைபட்டிருந்த கோழிகள் அனைத்தும் சுதந்திரம் கிடைத்தது என்று நினைத்து தோட்டத்திற்குள் தலை தெறிக்க ஓடின. உடனே தந்தை தன் மகனிடம், நீ விரைந்து சென்று அந்த கோழியை பிடித்து வரும்படி கூறினார். அவனும் அந்த கோழிகளை விரட்டி கொண்டு கோழிகளின் பின்னாலேயே ஓடினான். அடைபட்டு கிடந்த கோழிகள் தோட்டத்தில் 4 திசைகளிலும் மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தன. கோழிகள் அனைத்தும் ஒவ்வொரு திசையில் இருந்ததால் மகனுக்கு எந்த கோழியை பிடிப்பதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடி இறுதியில் களைப்படைந்து எதையும் பிடிக்காமல் சோர்ந்து போய் வந்தான். தன் தந்தையிடம், என்னால் எந்த கோழியையும் பிடிக்க முடியவில்லை என்று சோகமாக சொன்னான். தந்தை சிரித்துக் கொண்டே, மகனே, அதோ அந்த சிவப்பு நிற கோழியை மட்டும் துரத்தி சென்று முதலில் பிடித்து வா, பிறகு மற்ற கோழிகளை பிடித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். அவனும் தன் தந்தை கூறியது போலவே அந்த சிவப்பு நிற கோழியை மட்டும் குறிவைத்து துரத்தி சென்றான். சில நிமிடங்களிலேயே அந்த சிவப்பு நிற கோழி அங்கும் இங்கும் ஓடி ஓடி களைப்படைந்து ஒரு இடத்தில் நின்றது. உடனே அவன் அந்த சிவப்பு நிற கோழியை பிடித்துக் கொண்டான். சிவப்பு நிற கோழியை பிடித்து வந்த தன் மகனை பார்த்து, தந்தை, நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு இங்கு விடை கிடைத்து விட்டது என்றார். அவருடைய மகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பா, நான் எளிதில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கும் இந்த கோழியை பிடித்து வந்ததற்கும் என்ன சம்பந்தம் என்று சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டான். உடனே தந்தை, நீ ஒரு சிவப்பு நிற கோழியை மட்டும்
குறிவைத்து துரத்தி சென்றதால் நீ மிக எளிதாக அந்த சிவப்பு நிற கோழியை பிடித்து வந்து விட்டாய் அல்லவா? அதே போல்தான் ஏதேனும் ஒரு இலக்கை தீர்மானித்துக் கொண்டு அந்த இலக்கை அடைவதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டால் எளிதில் வெற்றி பெறலாம் என்றார். ஒரு பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிறுமியர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு விளையாடினார்கள். அவர்கள் அருகிலே அவர்களுடைய பாதுகாப்புக்காக பெற்றோர், தாத்தா, பாட்டி இப்படி யாரேனும் ஒருவர் உடன் வந்திருந்தனர். அதில் 2 சிறுவர்கள் பூங்காவில் உள்ள மரத்தில் ஏறிக்கொண்டு ஆளுக்கு ஒரு கிளையில் சுற்றி தொங்கிக் கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் அடுத்தடுத்த வீட்டில் வசிக்கும் உறவினர்கள். அவர்கள் இருவரின் அம்மாக்களும் அந்த மரத்தின் மேல் இருக்கும் குழந்தைகள் உயர ஏறிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கீழே விழக்கூடும் என்று எண்ணினார்கள். அவர்கள் குழந்தைகளை காப்பாற்ற செல்லும் முன் திடீரென்று ஒரு பலமான காற்று வீசியது. உடனே மரம் தடுமாற தொடங்கியது. ஒரு அம்மா தன் மகனிடம் கிளையை இறுக்கமாக பிடித்துக்கொள் என்று கூறினார். 2வது பையனின் அம்மா மறுபக்கத்தில் விழுந்து விடாதே என்றாள். அந்த நேரத்தில் 2வது பையன் மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டான். வீட்டிற்கு வந்த பிறகு 2வது பையன் அம்மா முதல் பையனின் அம்மாவை பார்த்து, இருவரும் அதே மரத்தில் தான் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். பலத்த காற்று வீசிய போது அந்த மரத்திலிருந்து என்னுடைய மகன் விழுந்து விட்டான், உங்கள் மகன் விழவில்லை, எப்படி என்றார். முதல் பையனின் அம்மா, பலமான காற்று வீசிய போது நீங்கள் விழுந்து விடாதே என்றீர்கள், அது அவனுக்கு பயத்தை ஏற்படுத்திவிட்டது. பயத்தினால் அவன் கீழே விழுந்து விட்டான். பயம் என்பது நம்மை வலுவற்றவனாக மாற்றிவிடும். எப்பொழுதுமே குழந்தைகளுக்குள் பயத்தை உண்டாக்காதீர்கள் என்றார் முதல் பையனின் அம்மா. இப்போது 2வது பையனின் அம்மா பயத்தினால் ஏற்படும் விளைவுகளை புரிந்து கொண்டால். நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நீங்க இன்னும் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிக்கங்க. 3 தையற்காரர்கள் இருந்தார்கள். தொழிலில் நன்றாக தேர்ச்சி அடைந்த பின் முன்னேற்றத்தை தேடி மூவரும் ஒரு பெரிய நகரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். மூவரும் நகரின் பிரதான சாலையில் தகுந்த இடத்தை வாடகைக்கு பிடித்து தங்கள் தொழிலை தனித்தனியாக செய்ய துவங்கினார்கள். அடுத்த நாள் காலை முதலாமவன் தன் கடை வாசலில் கீழ்கண்டவாறு அறிவிப்பு பலகை ஒன்றை வைத்தான். நகரின் மிக சிறந்த தையற்காரர் இங்கே இருக்கிறார். அதே போல 2வது ஆசாமியும் தன் கடை வாசலில் இப்படி ஒரு அறிவிப்பு பலகை ஒன்றை வைத்தான். உலகின் மிக சிறந்த தையற்காரர் இங்கே இருக்கிறார். இரண்டையும் கண்ணுற்ற 3ஆமவன் திகைத்து போனான். என்ன செய்வதென்றே அவனுக்கு தெரியவில்லை. அதே போல தன் கடை வாயிலிலும் ஒரு அறிவிப்பு பலகை ஒன்றை வைக்க விரும்பினான். அத்துடன் தன்னுடைய கடை பலகை அவை இரண்டையும் விட மேன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்றும் விரும்பினான். பலமாக யோசனை செய்து அடுத்த நாள் இப்படி ஒரு அறிவிப்பு பலகையை வைத்தான். இந்த தெருவின் மிக சிறந்த தையற்காரர் இங்கே கடை வைத்திருக்கிறார், ஒரு முறை தைத்து பாருங்கள். இந்த அறிவிப்பு பலகையை பார்த்து அந்த 3வது ஆசாமியிடம் கூட்டம் சேர்ந்தது. அந்த ஊரில் இருந்த அனைவரும் அந்த கடைக்கு வந்தனர். உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் அதிமுக்கியமானது. அதுதான் அதிகமான வரவேற்பை பெறும். நண்பர்களே, உங்களுக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இருந்தால் கமெண்டில் இறை நம்பிக்கை இருக்கு என்று சொல்லுங்கள். நமது சேனலுக்கு ஆதரவு தந்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு மனிதன் காட்டு வழியே நடந்து கொண்டிருந்தான். அந்த சமயம் புலி ஒன்று அவனை பார்த்து துரத்த ஆரம்பித்தது. அவன் உடனே அருகில் இருந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். அவனுக்கு அந்த மரத்தில் வசித்த குரங்கு ஒன்று இடமளித்தது. அவன் பசியையும் தீர்க்க பழங்களை பறித்து கொடுத்தது. மரத்தின் கீழே பசியோடு இருந்த புலி குரங்கிடம், குரங்கே, அந்த மனிதனை நீ கீழே தள்ளு, நான் பசியில் உள்ளேன் என்றது. ஆனால் குரங்கோ, இவன் என்னை நம்பி வந்தவன், அதனால் தள்ள மாட்டேன், நம்மை நம்பியவருக்கு துரோகம் செய்யக்கூடாது என மறுத்தது. பிறகு குரங்கு தூங்க ஆரம்பித்தது. அப்போது புலி மனிதனை பார்த்து, எவ்வளவு நேரமானாலும் சரி, நான் இங்கிருந்து போக மாட்டேன், ஏனென்றால் நான் மிகவும் பசியாக இருக்கிறேன் என்றது. நீ அந்த குரங்கை கீழே தள்ளிவிட்டால் நான் அதை சாப்பிட்டு விட்டு இங்கிருந்து சென்று விடுவேன் என்றது. உடனே அந்த மனிதன் தூங்கும் குரங்கை தள்ளிவிட்டான்.
மனிதன் குரங்கை தள்ளிவிட்டவுடன் குரங்கு வேறு ஒரு கிளையை பிடித்து கொண்டு தப்பிவிட்டது. அப்போது அந்த மனிதன் குரங்கை பார்த்து மிகவும் பயந்து போனான். புலி சொன்னது, பார்த்தாயா, இந்த மனிதன் உனக்கே நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான் என்று. அவனை நம்பாதே என்று முன்னவே சொன்னேனே, நீ கேட்கவே இல்லை, இப்போது என்ன சொல்கிறாய் என்றது புலி. அது மனிதனை பார்த்து சொன்னது, நம்பிக்கை துரோகத்தை போல் மோசமானது ஒன்றும் கிடையாது. நீ என்னை நம்பி வந்ததால் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், உன்னை மன்னித்து விட்டேன் என்றது. நண்பர்களே, இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.